இப்ப ரீசென்ட்டா 53 வயசு ஒருத்தர வந்து சிறுவர் ஜெயில்ல வந்து போடுறாங்க. அவரு ஒரு தண்டனை பண்ணியிருக்காரு. பட் ஆனா அவர எங்க போடணும்? நார்மலான ஜெயில்ல போடணும். பட் ஆனா இங்க ஜூனியர் ஜெயில், சிறுவர்கள் ஜெயில்ல போட சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. சரி, இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 53 வயசு ஆளு வந்து 1988ல ஒரு குற்றம் பண்ணாரு. என்ன குற்றம் அப்படின்னா, அன்னைக்கு அவருடைய வயசு வந்து 1988ல 16. அன்னைக்கு ஒரு 18 வயசுக்கு கீழே உள்ள ஒரு பொண்ணை ரேப் பண்றாரு. ஸோ அது ப்ரூவ் ஆயிருச்சு. அப்ப விசாரணை நீதிமன்றத்தில் ட்ரையல் கோர்ட்ல, செஷன்ஸ் கோர்ட்ல அவருக்கு 7 ஆண்டு கடுங்காவல், ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அவார்ட் ஆயிருச்சு. அது முடிச்சிட்டு அவார்ட் ஆனோன்னா இஸ் கோயிங் ஃபார் அப்பீல் டு ராஜஸ்தான் ஹைகோர்ட். ராஜஸ்தான் ஹைகோர்ட்டும் அதை கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. அடுத்து வந்து இங்க சுப்ரீம் கோர்ட் போனோன்னே, சுப்ரீம் கோர்ட்ல அவர் என்ன வாதாடுறாருன்னா, நான் இன்னைக்கு அந்த ஜுவெனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி, சிறுவர்கள் சட்டத்தின்படி, நான் அன்னைக்கு குற்றம் செஞ்ச அன்னைக்கு என்னுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தான் அன்னைக்கு 16 வயசு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்னை ஜெயிலில் போடும்போது என்னைய சிறுவர்கள் ஜெயிலில் போடுங்க, ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி போடுங்க அப்படிங்கிறதான் அவருடைய வாதம். அதை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு.